ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த யோவான் ஆலயம் மேலுப்புதுக்குடி சபையில் 2026ஆம் ஆண்டு VBS ஜெயிப்பவன் என்ற தலைப்பில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் 8வது நாளான இன்று கண்காட்சி நடைபெறுகிறது. இதனை காண ஊர் மக்கள் ஆவலுடன் வருகை தருகின்றனர். நீங்களும் கண்டு கழியுங்கள். மீன் நிறைய முடிஞ்சாங்க. ஒரு காசு கீழே விழுந்துருக்கும். அந்த காசு தேடிட்டு அவன் வாழை வச்சு பெருக்கி பார்ப்பாப்பா, கிடைக்காது. அடுத்து விளக்க வச்சு பொறுமையாக பார்ப்பா, அடுத்து அந்த காசு கிடச்சிடும். அப்போ ஒரே ஒரு பெண் மட்டும் ஆண் குழந்தைய மட்டும் ஒரு நாடன் பெட்டியை தயாரித்து அந்த குழந்தைய வச்சு தண்ணியில் அனுப்பிட்டு போகலாம். அப்போ பார்வன் ராஜா மகன் அவன் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த நாடன் பெட்டியில் குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய அவன் கண்ணில் பட்டுச்சான். அந்த குழந்தைய தூக்கிட்டு வாங்க சொல்லி தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு பால் கொடுக்க அந்த பெண்ணை தூக்கிட்டு வரும்போது கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அதை பால் கொடுத்து வச்சு வளர்க்க வச்சாங்க. ஏசுப்பா 12 வயசுல அவங்க அம்மா அப்பா கூட எருசலேம் சர்ச்சுக்கு போனாங்க. எகிப்தில் 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. மோசே தான் அவங்கள அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு எகிப்துலேருந்து கானானுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ ரெவிதின்ற இடத்துல அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் போர் நடந்தது. மோசே யோசுவாவை நோக்கி, நீ இப்போ நம்மளுக்காக நம்ம மக்களில் சில பேரை தேர்வு செஞ்சு இந்த போருக்காக அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொன்னாங்க. மோசே, ஆரோன் 3 பேரும் மலை மீது ஏறி மோசே என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய போல உயர்த்தி தூக்கும்போது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை மேற்கொண்டாங்க. அவர் கொஞ்சம் சோர்ந்து தன் கையை தாழ விடும்போது இஸ்ரவேலர்களை அமலேக்கியர்கள் மேற்கொண்டாங்க. உடனே ஊரும் ஆரோனும் மோசேவை உட்கார வச்சு அவரோட கைகளை உயர்த்தி பிடிக்கும்போது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை மேற்கொண்டு அவங்கள முறியடிச்சு இஸ்ரவேலர்கள் அந்த போரில் வெற்றி பெற்றாங்க. இவங்க 3 பேர் சடையை வணங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வணங்க மாட்டாங்க. அதனால இவங்க அக்னி சூளையில் போடுவாங்க. அக்னி சூளையில் போட்டு இவங்களை காப்பாற்றுறதுக்காக தேவதூதர்களை ஏசப்பா அனுப்புவாங்க. ஆபிரகாமுக்கு 100 வயசாக இருக்கும்போது ஏசப்பா அவனுக்கு ஈசாக்கை கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க, அவனை எனக்காண்டி நீ பலியிடுன்னு சொல்லுவாங்க. அந்த காட்சி தான் இது.
காட்டு வாசல் இருக்கிற இந்த பெதஸ்தா குளம் இருக்கு. இந்த பெதஸ்தா குளத்துக்கு மொத்தம் 5 மண்டபங்கள் உண்டு. 5 மண்டபங்களுடைய பேரும் இங்கே இருக்கு. இந்த தேவதூதன் வந்து தண்ணி கலக்கும் போது யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சொஸ்தமாயிரும். ஆனால் ஒரு நாள் ஏசப்பா வந்து பெதஸ்தா குளத்துக்கு வராங்க. பெதஸ்தா குளத்துக்கு வந்தோடனே 38 வருஷம் வியாதியாக இருக்கவங்கள்ட்ட உங்களுக்கு சொஸ்தமாகணுமா ஆசையாக இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து ஏசப்பா சொன்னாங்க, நீ எழுந்து நடன்னு சொன்னாங்க. அவங்களும் எழுந்து நடந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இதான் 38 வருஷம் வியாதியாக இருக்கவங்க. இது வந்து ஏசப்பா, இது தேவதூதன் தண்ணி கலக்குறாங்க. இது வந்து இந்த சூமியில் கைவிடுவாங்க. நான் வந்து குள்ளமா இருக்கிறதுனால இந்த கூட்டத்துல ஏசப்பாவை பார்க்க முடியாது. அதனால மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கேன். சகையுவே கீழே இறங்குவேன். இன்னைக்கு உங்க வீட்டுல ரட்சிப்பு இருக்கு. நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். பட் இன்னைக்கு பிபிஎஸோட 8வது நாள், நீங்க கண்காட்சி வச்சிருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு வந்தீங்க. அது எப்படி இருந்தது உங்களுக்கு? கண்காட்சி எல்லாருமே பிள்ளைங்க நல்லா இருந்தது. எல்லாம் டீச்சர் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா டைரக்டரு, அப்போ நம்ம ஐயா ஊழியக்காரங்க ஐயா, அப்போ அதுக்குள்ள டீச்சர்ஸுக்கு எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. பிபிஎஸ் கண்காட்சி எப்படி இருந்துச்சு? பிபிஎஸ் கண்காட்சி நல்லா இருந்தது. போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. இவ்வளோ நாள் நல்லா பண்ணது நல்லா ஒரு மகிமை. இதே மாதிரி இன்னும் வர்ற இன்னும் 2 நாள் இருக்கா, அந்த 2 நாள் அதுவும் சிறப்பாக நடக்க நம்மளோட ஊர் சார்பாக வாழ்த்து. இன்னைக்கு வந்து பிபிஎஸோட 8வது நாள் கண்காட்சி வச்சிருக்காங்க, நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. உங்களுடைய நல்லா இருக்கா கண்காட்சி? எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் 8ஆம் தேதி கண்காட்சி பார்த்துட்டு இருந்தீங்க, பிபிஎஸ் கண்காட்சி நல்லா இருந்ததா? மிகவும் அருமையானது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்லா நேர்த்தியாக செஞ்சுருந்தாங்க, பாராட்டப்படக்கூடிய. தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த பிபிஎஸ் கண்காட்சி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா சொன்னாங்க, நல்லா நடிக்கிறாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னைக்கு வந்து பிபிஎஸோட 8வது நாள் கண்காட்சி வச்சிருக்காங்க, நீங்கள் அதை பார்க்க வந்திருக்கீங்க. எப்படி கண்காட்சியில் பிள்ளைகள் நல்லா எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா நடிக்காங்க. 2026 பிபிஎஸ்லாம் நீங்கள் வந்து என்ன கண்டிப்பாக பிள்ளைகள் வந்து நிறைய டெவலப்பாக இருக்குது. எல்லா பிள்ளைகளுமே எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நல்லா இருக்குது. அந்த பசங்க பண்ணாங்களா போர் அதெல்லாம் அதுக்கு ஏற்றமே அழகாக பண்ணாங்க. அதுலேயுமே நிறைய இந்துவிலேருந்து வந்திருக்குங்க. அந்த பிள்ளைகளும் அழகாக ஏசப்பாவோட ரிப்ளை அழகாக சொல்லிட்டாங்க, நல்லா இருக்குது. மற்ற சின்ன பிள்ளைகள்லாம் கற்றுக்கிட்டதா அழகாக வெளியே அழகாக சொல்கிறாங்க. எல்லாமே அழகாக இருக்குது. இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. 2026 பிபிஎஸ் பார்க்கறதுக்கு கண்காட்சி வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? பிள்ளைகளாக இருந்தாலும் வேதத்தை பற்றி கற்று நல்லா சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த பிள்ளை எதையுமே மறக்காமல் அழகாக பேசுகிறாங்க. அதுலேருந்து நம்மளும் அதில் உள்ள விஷயங்களை நிறைய கற்றுக்கிட்டோம். பிள்ளைங்க வந்து சொல்லி கொடுத்த முறைமைப்படி அழகாக பயன்படுத்திட்டாங்க. எல்லா கண்காட்சியுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. 2026 பிபிஎஸ் கண்காட்சி நீங்கள் பிள்ளைகள்கிட்ட பார்க்க வந்திருக்கீங்க, இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? நல்லா இருந்தது. எல்லா வருஷமும் நல்லா இருந்தது. இன்னைக்கு இந்த திருப்பு அதை விட நல்லா அதாவது தத்ரூபமாக இருந்த மாதிரி இருந்தது. எல்லாமே நாங்கள் வந்து போய் பார்க்குறதுக்குள்ள அந்த கண்டென்ட் என்னது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத கூட தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருந்தது. எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி. 2026 பிபிஎஸ் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க கண்காட்சி, அதில் நீங்கள் பிள்ளைகள்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? எல்லா பிள்ளைங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பிள்ளைங்க நல்லா அழகாக பண்ணியிருக்கு. அதுக்கு சொல்லிக் கொடுத்த, அதுக்கு உழைச்ச எல்லா டீச்சர்ஸும் டேரக்டரும் நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பெதஸ்தா குளமும் அந்த போர் மாதிரி செஞ்சுருக்க அந்த பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க. விளையாட்டாக இருந்தாலும் பிள்ளைங்க கண்காட்சி அப்படின்னு செய்யும்போது நல்லா முழு ஆர்வமாக அழகாக செஞ்சுருக்காங்க. கண்காட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நல்லா இருந்தது. எல்லா பிள்ளைங்களும் நல்லா சொன்னாங்க. நல்லா பார்த்தேன். எல்லாருமே நல்லா ஸ்டாலின்மான ரொம்ப சூப்பராக செஞ்சாங்க. உங்களுக்கு இதில் பிடிச்ச கண்காட்சி இந்த இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? படகு பிறகு அந்த இஸ்ரேல் நவலை அது நல்லா பிடிச்சிருந்து நல்லா பேசுனாங்க அந்த பிள்ளை எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு.
கண்காட்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகாக இருந்தது. டீச்சர்ஸும் டேரக்டர்ஸ் பிள்ளைங்க எல்லாருமே நல்ல பொறுப்போட நுணுக்கமாக அழகாக வசனம் சொல்லதாக இருக்கட்டும், அதுக்கு விளக்கம் சொல்லதாக இருக்கட்டும், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பிள்ளைங்க பண்ணாங்க. எல்லாருமே நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்க. எல்லாமே நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இதில் பிடிச்ச எந்த காட்சி இருந்தது? எனக்கு இந்த படகு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்தது பிடிச்சிருந்து. அப்புறம் இஸ்ரவேலர் அமைதிக்கு போர் புரியுறாங்களா, அது எல்லாமே பிடிச்சிருந்து. எல்லாமே நல்லா இருக்குப்பா. எல்லாமே நல்லா கண்காட்சி நடக்குது. சூப்பராக இருக்குது. பிபிஎஸ் கண்காட்சி பார்த்தீங்க, இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எல்லா பேருமே நல்லா வரும்போது சதையும் முதல்ல ஏசப்பாவை பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மலையிலே மொழியில் பேசும்போது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது பெதஸ்தா குளத்துக்கு அழகான எக்ஸ்பிளைன் பரவாயில்ல நல்லா தராங்க. அதுக்கடுத்து 5 அப்போ 2 மீன் அந்த பொண்ணும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கடுத்து அப்படி உள்ளே போச்சுல அந்த தண்ணீர் 10 வாதைகள். அதுக்கடுத்து ஈசாக்கு நிஜமாகவே படுத்த மாதிரி இருக்குது. கழுத்தில் கத்தியோட தான் இருக்காங்க. அடுத்தது அந்த சாத்ராக் ஈசாக்கா அது எனக்கு ரொம்ப பேர் வரல. ஆனால் அவங்களுக்குமே நல்லா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் அந்த போர் தான் பார்த்துக்க பயங்கரமாக இருக்குது. போயிட்டு வெளியே வர முடியலை. வெளியே நின்று போர் தான் பார்த்தோம். அதுக்கடுத்து அந்த குட்டீஸ்லாம் அழகழகாக அவங்கவுங்க ஸ்டோரி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அந்த தண்ணீராக மாற்றினது பேதுரு தான் பயங்கரமாக இருக்காங்க சேட்டில் கொடுக்கும்போது. அப்புறம் இங்கே குட்டீஸ்லாம் செய்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்காட்சி நல்லா நிறைவாக இருந்தது. எல்லோரும் நல்ல விதமாக பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே.